ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவிக்காக ஒரு ஈஸியான ஒரு சாம்பார் பொடி வீட்டிலேயே மிக்சியில் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாமா. இதுக்கு அதிகமான பொருள்லாம் தேவையே கிடையாது. ஒரு எண்ணி 4 சாமான் தான். இது நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட்டு தனியா, கொத்தமல்லி விதை சொல்கிறோம் இல்லையா, அது வரமல்லி. 2 மிளகா வத்தல். பாக்கி இந்த 3மே கால் கால் தான். கால் மெந்தியம், கால் கடலைப்பருப்பு, கால் உளுத்தம்பருப்பு, கால் பங்கு. அதை நான் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கணும். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். முதல்ல இந்த தனியாவை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துடணும். தனியா நல்லா வறுபட ஆரம்பித்தோடனே ஒரு நல்ல மணம் ஒன்று வரும். அப்போ நம்ம எடுத்துடணும். இது ஒன்று சேப்பாரெலாம் போகக்கூடாது. அடுத்தது கடலைப்பருப்பு. இது இப்போ லேசாக செவந்துட்டு வர்றது, நல்லா வறுபட்டு போய்ட்டு எடுத்துடணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு. இது இப்போ லேசாக செவந்துட்டு வருது. இப்போ இதை எடுத்துடலாம், வறுபட்டு போய்ட்டு. அடுத்தது மெந்தியம். இப்போ இது படன்னு பொரியறது பற்றியில் இப்போ எடுத்துடலாம். இப்போ மிளகா வத்தல். இதை லேசாக சூடு வர வரைக்கும் பண்ணிட்டா போதும். இல்லைன்னு ரொம்ப வறுத்தோன்னா கருப்பாயிடும் மிளகா. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுடலாம். கூடவே 1/4 கப்பு ஆர் 4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சிடலாம். அரைக்கிறச்சே 2 ஈடாக போட்டு அரைக்கிறதுனால இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் பாருங்கள், நிமிஷமாக ரெடி பண்ணிடலாம். வாசனைன்னு அப்படியே அள்ளும். அப்படியே நீங்கள் எந்த சாம்பார் வேணாலும் இங்கே முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்னு எல்லாத்தையுமே அவ்வளோ நல்லா இருக்கும். இதை நான் சலிக்கலாம் இல்லை, அரைச்சிட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ நிமிஷத்தில் தயாராகக்கூடிய சாம்பார் பொடி. நான் உங்களுக்கு டம்ளர் மெஷர்மெண்ட்டு காமிச்சிருக்கேன். இதை பண்ணி பார்க்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவா இந்த மாதிரி கரண்டி, நம்ம சாம்பார் இது கூட்டெல்லாம் எடுப்போம்ல, ரசம், அந்த மாதிரி ஒரு கரண்டி, இந்த மாதிரி பெருசு மாதிரி சின்னது, ஒரு டேபிள் ஸ்பூன் கரண்டி, 1/4 கப்புக்கு, அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க.